விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தேன்கனிக்கோட்டை அருகில் பார்த்திங்கன்னா பாலத்தோட்டம்பள்ளின்ற ஏரியாவில் திம்மாநல்லின்ற ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 ஹெச்பி டெக்ஸ்போ மோட்டருக்கு பார்த்திங்கன்னா 300 அடியில் இறக்கி விட்ருக்குறாங்க. டோட்டல் போரோட டெப்த் பார்த்திங்கன்னா 400 அடி. இல்லை 300 அடியில் போர்வெல் பம்பை இறக்கியிருக்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு சோலார் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி இந்த திம்மநல்லியில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கிணத்துக்கு போட்டிருக்குறோம். ஒரு 10 கிணத்துக்கு பக்கம் 15 கிணத்துக்கு பக்கம் போட்டிருக்குறோம். ஒரு 4 போருக்கும் போட்டிருக்குறோம். அதை வச்சு இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு வேறு இடத்துல கேட்டு நம்ம நம்பர் வாங்கி கூப்பிட்ருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போர்வெல் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு மோட்டர் வச்சு ஜென்செட்டில் தான் இறைச்சிட்டு இருந்துருக்குறாங்க. இப்போ அதுக்கு நம்ம சோலார் அமைச்சு கொடுத்துருக்குறோம். பேனல் பார்த்திங்கன்னா 590 வாட்ஸில் பார்த்திங்கன்னா 8 பேனல் போட்டு கொடுத்துருக்குறோம். ஏன் 8 பேனல் 590 போட்டுக்கணும், ரொம்ப டல்லாக இருந்தாலும் தண்ணி ஓடணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணி கொடுத்தோம். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்பவே கிளைமேட் டல்லாக தான் இருந்துச்சு. ஆனால் தண்ணியோட ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஃபுல் எஃபிஷியன்சியுமே எடுத்து கொடுத்துட்டோம். பாருங்கள், இன்ஸ்டாலேஷன் எல்லாமே ஜி மெட்டீரியல் கொண்டு ரொம்ப நீட்டாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். நம்ம இது பார்த்திங்கன்னா 4 கிலோவாட் ட்ரைவ் பண்ணி கொடுத்துருக்குறோம். யூடிஎல் 4 கிலோவாட் ட்ரைவ் பண்ணி கொடுத்துருக்குறோம். 50 ஃப்ரீக்வன்சி வரைக்குமே தண்ணி பார்த்திங்கன்னா ப்ரெஷர் சூப்பராக இருந்துச்சு. ஒர்க் எல்லாமே நீட்டாகவே பண்ணி கொடுத்தோம். இதுபோல் சோலார் அமைப்பு வேணுன்னா ஆல்ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க நம்ம கஸ்டமர் என்ன இதுக்கு ரிவ்யூ சொல்கிறாருன்றதை கேட்கலாம். அண்ணா வணக்கண்ணா. என்னண்ணா மாவட்டம் இது? கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு. நம்ம ஊருண்ணா? நம்ம தேன்கனிக்கோட்டை தாலுக்கா பக்கம் பாலத்தோட்டம்பள்ளி பக்கம் திம்மநல்லி வில்லேஜ். இப்போ நம்ம எத்தனை ஹெச்பிங்கண்ணா நம்ம சோலார் போட்டு கொடுத்துருக்குறோம்? புரியல. உங்களுக்கு இப்போ நம்ம சோலார் போட்டு கொடுத்தோம்ல, இப்போ மோட்டர் அதில் எத்தனை அடி ஆழத்தில் மோட்டர் விட்ருக்கீங்க? அதாவது இது போர் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 400 அடி. இப்போ இது எத்தனை ஹெச்பி நான் போட்டிருக்கீங்க? இது 3 ஹெச்பி. 3 ஹெச்பி மோட்டர் போட்டிருக்கீங்க. தண்ணி உங்களுக்கு பரவாயில்லையா இருக்கா? பரவாயில்ல. வெயில் இல்லாத போதும் தண்ணி வந்துட்டு இருக்குங்களா? இப்போ காலையிலேருந்து மேகமூட்டமாக தானே இருக்குது? ஒரே மேகமூட்டமாக தான். ஆனால் சுத்தமாக வெயில் இல்லை, ஆனால் தண்ணி வந்துட்டுருக்கு. இப்போ உங்கள் மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்கு சோலார் போடலான்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் விவசாயியாக இருந்து நீங்கள் சொல்கிற வார்த்தை என்னென்ன சொல்கிறீங்க? அதாவது சோலார் நம்ம இபி அந்த மாதிரி பார்க்குறத கூட சோலார் எவ்வளோ பெஸ்ட்டுன்னு தான் தோணுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ மேகமூட்டமாக தான் இருக்குது. அதாவது இப்போ அந்த மேகமூட்டத்திலே இந்த அளவுக்கு ஃபோர்ஸாக தண்ணி நல்ல தண்ணி வந்துட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த டீசல் செலவு கிடையாது, கரண்ட் பில்லு கட்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு டைம் செலவு பண்ணிட்டு அப்புறம் எப்பவுமே யூஸ் பண்ணி அது பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 15 கிணத்துக்கு போட்டு கொடுத்துருக்குறோம். அவங்க எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க எந்த அளவுக்கு தண்ணி வருதுன்னு. அவங்க சொன்னதுனால, அவங்க ரெஃபர் பண்ணதுனால தான் நாங்களே இது மாதிரி பண்ணி. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா, நன்றிண்ணா. சரி.